அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி காலையில் 8:18 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி. சுவாதி நட்சத்திரம் 12:42 வரை, அதற்கு மேல் விசாக நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகுகாலம் சாயங்காலம் 4:30லிருந்து 6 வரை, யமகண்டம் 12லிருந்து 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, 10:30லிருந்து 11:30 வரை, 3:30லிருந்து 4:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பிங்க் அல்லது மெரூன் கலர் நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக் கலர். நீங்கள் சாப்பிடக்கூடியது பெரும்பாலும் காலையில் 12 மணி வரைக்கும் வெளியில் கிளம்புவதாக இருந்தால் உளுந்த வடை அல்லது புளியோதரை சாப்பிடுவது நன்மை பயக்கும். நண்பர்களே, இப்பொழுது நம்ம இந்த ஜென்ரலோட மனிதர்களோட கேரக்டர்களை பற்றி பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் பிறந்தவர்கள் பேச்சு வன்மை மிக்கவர்களாக இருப்பார்கள். சர்ம நோய், அதாவது ஸ்கின் டிசீஸ், சர்ம நோய், அதாவது அடிக்கடி அவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி கலகப்பிரியர்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்டி விடுறது, இவரை பற்றி அவர் சொல்லு, அதை மாதிரி கலகப்பிரியராக இருப்பார்கள். தீயவரின் தொடர்பு உள்ளவராகவும் கள்ளம் கபடம் கொண்டவராகவும் இருப்பார். இவர் குடும்ப பாசம் என்பது இல்லாதவராக இருப்பார். அதிக வருவாய் ஈட்ட இயலாதவராகவும் இருப்பார். நண்பர்களே, நாம் இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சிக்குள் செல்லும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்று மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். பொருள் திருட்டு போதல் அல்லது பிள்ளைகளினால் சச்சரவு போன்றவை நிகழும். அதே மாதிரி இன்றைக்கி வீண் பிடிவாதத்தை விட்டுவிட்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு மட்டும் ஓரளவு மன நிம்மதியை கொடுப்பதாக இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. வேலையில் ஒரு உற்சாகம், இன்வால்மெண்ட் இல்லாமல் ஏனோ தானம் என்று போகிறது. பெற்றோர் உடல்நிலை பாதிக்கப்படலாம். வெளியூர் பிரயாணங்கள் ஒத்தி வைப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்வதற்கில்லை. நண்பர்கள் மேலதிகாரிகளிடம் சச்சரவு ஏற்படக்கூடும். எச்சரிக்கையுடனும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மிதுன ராசி. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. விருப்பமான நண்பர்கள் உறவினர்களுடன் இன்பமாக விருந்தை அனுபவிக்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி எழுப்பதாக இருக்கிறது. எதிர்பாராத வகையில் சகோதரர்கள் நண்பர்கள் உறவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. அடுத்து கடகராசி. பொருள் இழப்பு கொஞ்சம் ஏற்படுகின்றது. எதிரிகளிடம் மோத வேண்டிய சூழ்நிலை, நீங்கள் விலைக்கு போனால் கூட சிச்சுவேஷன் அப்படித்தான் அமையுது. மோத வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது. வேளைக்கு உணவு உண்ணக்கூட உங்களுக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நண்பர்கள் உறவினர்கள் உதவி சிறிது கிடைக்கக்கூடும். சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் தோல்வியே ஏற்படும். அடுத்து சிம்மராசி. உத்தியோகத்தில் ஓரளவு நல்ல பெயர் கிடைக்கின்றது. மேலதிகாரிகள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். புதிய தொழில் ஆரம்பிப்பது அல்லது புதுமனை புகுவது நடக்கும். தகப்பனார் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். நெருப்பு, ஆயுதம் போன்றவற்றினால் காயங்கள் ஏற்படக்கூடும். சற்று எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து கன்னிராசி. வீணான கவலை உங்களை அதனாலேயே உடல்நலம் கெடக்கூடும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருகிறது.
விவசாயிகளுக்கு வருமானம் சரியாக இல்லை. சகோதரர்களினால் பிரச்சனையே உண்டாகிறது. உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. மனைவியுடன் சிறு சிறு கருத்துவாரி ஏற்படக்கூடும். அடுத்து துளாராசி. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனை வாங்குதல் அல்லது வீட்டை புதுப்பித்தல் கைகூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பெறக்கூடும். விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுகிறார்கள். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி. நிறைந்த மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்களே நடைபெறுகின்றன. பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி அளிப்பவராக இருக்கின்றனர். அடுத்து தனுசு ராசி. பொன்பொருள் சேர்க்கையும் மனதிற்கு மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. பிரயாணங்களினால் பொருள் சேதம் ஏற்பட்டாலும் கவலைப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் நேர்ந்து விடாது. வீண் அலைச்சலை தவிர்ப்பது உத்தமம். மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஊட்டுபவர்களாக உதவி புரிபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அடுத்து மகர ராசி. உஷ்ண ரோகங்கள் உண்டாகும். சிறு விபத்து நேரிடலாம். தன்னை விட தாழ்மையானவருக்கு கீழ்ப்படிந்து போக நேரிடுகிறது. அதுதான் கொஞ்சம் மனசில் டென்ஷனை குடிக்கிறது. வீண் சச்சரவுகளில் இறங்காமலும் மனதை தளர விடாமலும் இருந்து கொண்டு தெய்வ பக்தியில் கவனத்தை செலுத்தினால் நல்லதே நடக்கும். மனைவி மக்கள் மாத்திரம் ஆதரவு தருபவர்களாகவே இருக்கின்றார்கள். அன்பும் காட்டுகின்றனர். அடுத்து கும்பராசி. நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுகின்றனர். வயிற்றுக்கோளாறு உண்டாகக்கூடும். மன அமைதி குறைந்து போகின்றது. கணவன் மனைவி மத்தியில் வாக்குவாதம், கெட்ட பெயர் ஆகியவை ஏற்படுகின்றன. அடுத்து மீனம். ஆரோக்கியம் ஓரளவு பரவாயில்லை. அது கொஞ்சம் அபிவிருத்தி அடைகின்றது. வாகன பிராப்தியும் பொருள் சேர்க்கையும் ஏற்படுகின்றன. எதிரிகளின் சூழ்ச்சிகள் மறைகின்றன. எதிரிகளும் நண்பர்களாக மாறுகின்றார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் ஆதரவு காட்டுபவர்களாகவும் இருக்கின்றனர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. ஆடை ஆபரணங்கள் அடைய வழி ஏற்படும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.